Hello friends, welcome back to our channel Enrich Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டைட்டில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். சேம் ஹெட்டிங்கில் ப்ரீவியஸாக நான் 3 வீடியோ போட்டிருக்கேங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல் அக்கௌண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட், டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் பற்றியானது. இதிலெல்லாம் நீங்கள் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி போடுற சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 17 and 18 ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி ஈஸியாக ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் போடலாம், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Illustration 17. From the following details of Abdul, who maintains incomplete records, prepare trading and P&L account for the year ending 31st March 2018 and a balance sheet as on that date. அதாவது சம் டீட்டெயில்ஸோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ்னு பார்க்கலாம். ஸ்டாக் அக்கௌண்ட், டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர்ஸ் அக்கௌண்ட், சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், இதுக்கான ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதர் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு ட்ராயிங்ஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் ரிசீவ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் அலவுட் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படின்னா நம்ம பொருள் வாங்கும் போது நம்ம ரிசீவ் பண்ணுற டிஸ்கவுண்ட்ஸ், அண்ட் டிஸ்கவுண்ட் அலவுடட்னும் போது சேல்ஸுக்கு நம்ம கொடுத்த டிஸ்கவுண்ட்ஸ். கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டாஸ், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், கேபிட்டல் ஆஸ் ஆன் 1/4/2017. ஸோ இதில் என்ன டீட்டெயில் நம்மளுக்கு மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதோட கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெட்டாஸ் டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க, சன்ட்ரி கிரெடிட்டாஸுடைய டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கே கேஷ் பர்ச்சேஸ் பற்றியோ இல்லை கிரெடிட் பர்ச்சேஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து இந்த சம்மில் நம்மளுக்கு இல்லை. ஸோ நம்ம அதை தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம் யூஸிங் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் அண்ட் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். இப்போ வாங்க சொல்யூஷனை பார்த்துடலாம். டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். சன்ட்ரி டேட்டாஸுடைய ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. டெபிட் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு நம்மளோட டெபிட் சைடில் தான் நம்மளுடைய ஓப்பனிங் வரும். ஸோ 2,50,000 நம்மளுடைய ஓப்பனிங் அக்கௌண்ட். அண்ட் நம்மளுடைய க்ளோசிங் வந்து கிரெடிட் சைடில் 3,50,000. அடுத்ததாக கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் 5,35,000. ஸோ பை கேஷ் அக்கௌண்ட் 5,35,000. அடுத்ததாக டிஸ்கவுண்ட் அலவுடுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுடைய சேல்ஸ்னால் வர்றது இல்லையா, அதனால் நம்ம டிஸ்கவுண்ட் அலவுட் எடுத்துருக்கணும். நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிறோம். ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து 25,000. ஸோ நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் ஃபில் பண்ணிட்டோம். அதனால் டேட்டாஸ் அக்கௌண்ட்டை நம்ம வந்து டேலி பண்ணலாம். ஸோ 9,10,000. இந்த சைடும் நம்ம 9,10,000 போட்டுடுறோம். பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வர பேலன்ஸ் வந்து நம்மளுடைய கிரெடிட் சேல்ஸோடைய டீட்டெயில்ஸ் விச் இஸ் 6,60,000. ஸோ இப்போ நம்ம டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுடைய ஓப்பனிங் பேலன்ஸ், அப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ், கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டாஸ், தென் நம்மளுடைய டிஸ்கவுண்ட் அலவுடு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் நம்மளுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடில் இருக்கும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,50,000. ஸோ நம்ம எவ்வளோ கிரெடிட்டாஸ்க்கு பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டாஸ் 4,50,000. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 20,000. அடுத்ததாக க்ளோசிங் வந்து 1,75,000. இப்போ நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டோம். அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், நம்மளுடைய டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அண்ட் கேஷ் பே பண்ண அமௌண்ட். இப்போ நம்ம இதோட டோட்டலையும்
டேலி பண்ணிடலாம். ஸோ நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் போட்டுட்டோம். போட்டுட்ட அப்புறம் நம்மளுக்கு எந்த சைடு வந்து ஹையர் அமௌண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெபிட் சைடு. ஸோ டெபிட் சைடு தான் நம்ம டோட்டல் பண்ணுறோம் 6,25,000. அதே அமௌண்ட்டை நம்மளோட கிரெடிட் சைடும் போட்டுக்கிறோம். இப்போ இந்த சைடு நம்ம டேலி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வர பேலன்ஸ் தான் நம்மளுடைய கிரெடிட் பர்ச்சேஸ் அமௌண்ட். ஸோ நம்ம டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேல்ஸ் கிரெடிட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் கிரெடிட்டையும் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட்டை போட்டுருப்போம். ஸோ நம்ம ஹெட்டிங்கை வந்து நம்ம ப்ராப்பராக கொடுத்துடணும். இந்த புக்ஸ் ஆஃப் அப்துல் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2018. ஹெட்டிங்க்கு அடுத்ததாக நம்மளுடைய டெபிட் சைடில் நம்மளுடைய 2 ஓப்பனிங் ஸ்டாக் 2 பர்ச்சேசஸ் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ நம்மளோட ஓப்பனிங் ஸ்டாக் டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 lakhன்னு கொடுத்துருக்காங்க. அதை ஃபில் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம பர்ச்சேசஸ் டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கேஷ் பர்ச்சேசஸ் பற்றியான எந்த டீட்டெயில்ஸுமே கிடையாது. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே கிரெடிட்டில் தான். ஸோ நம்ம அந்த வேல்யூவையும் ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். ஸோ 4,95,000 நம்மளுடைய பர்ச்சேஸ் வேல்யூ. அடுத்ததாக ஸோ கொஸ்டினில் நம்மளுக்கு கேஷ் சேல்ஸ் அப்படின்ட்டு என்ன டீட்டெயில்ஸுமே கிடையாதுங்கிறனால இதுவும் எல்லா சேல்ஸுமே நம்மளுக்கு வந்து கிரெடிட் சேலில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் வேல்யூவுமே நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ் தான். ஸோ 6,60,000 நம்ம முழுசாக அதுவே போட்டுடுறோம். அப்படி கேஷ் சேல்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி போட்டிருப்போம். இப்போ வேறு எந்த அமௌண்ட்டும் கொடுக்காதனால நம்ம கண்டுபிடிச்ச கிரெடிட் சேல்ஸை மட்டும் நம்ம இதில் போட்டுக்கிறோம், விச் இஸ் 6,60,000. அடுத்ததாக க்ளோசிங் ஸ்டாக் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாக்கு கீழே ஸோ 50,000 போட்டுடுறோம். இப்போது நீங்கள் எந்த சைடு வேல்யூ அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரெடிட் சைடு தான் நம்மளுக்கு வேல்யூ அதிகமாக இருக்குது. அதாவது 7,10,000 இருக்குது. அதே வேல்யூவை நம்ம டெபிட் சைட்லேயும் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் டேலி பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் வர அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட்டாக வரும். ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை நம்மளோட பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் 1,50,000. வேறு என்ன வேல்யூஸ் எல்லாம் இந்த அக்கௌண்ட்டில் வரும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், அதாவது நம்மளோட கிரெடிட் சைடில் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அமௌண்ட் வந்து 20,000 இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். அடுத்ததாக டெபிட் சைடில் டிஸ்கவுண்ட் அலவுட் அமௌண்ட், டிஸ்கவுண்ட் எவ்வளோ நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம்னா 25,000, அதையும் போட்டுக்கலாம். அடுத்ததாக சன்ட்ரி எக்ஸ்பென்சஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க விச் இஸ் 30,000, அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே டீட்டெயில்ஸ் கொடுக்கல. அதனால் நம்ம இதை வந்து டோட்டல் பண்ணிக்கிறோம். இப்போவும் நம்ம வந்து எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரெடிட் சைடு தான் நம்மளுக்கு அதிகமான வேல்யூ இருக்குது. அதாவது 1,35,000 இருக்குது. அதனால் நம்ம இந்த சைடையே டோட்டல் பண்ணலாம். ஸோ 1,35,000 நம்மளுடைய டெபிட் சைட்லேயும் அதே வேல்யூவை போட்டு நம்ம டேலி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வர பேலன்ஸ் வந்து நம்மளுடைய நெட் ப்ராஃபிட். ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 80,000. நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட்லேயும் நீங்கள் வந்து ஹெட்டிங் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2018. ஸோ லைபிலிட்டி சைடு அண்ட் அசெட் சைடு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அசெட் சைட் கம்ப்ளீட் பண்ணலாம். கேஷ் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து அதாவது ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருந்தாங்கன்னா க்ளோசிங் வேல்யூஸ் எப்போவுமே எடுத்துக்கோங்க. க்ளோசிங் வந்து 40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய க்ளோசிங் கேஷ் வந்து 40,000. ஃபர்னிச்சர்ஸ் அமௌண்ட் வந்து 10,000. அடுத்ததாக க்ளோசிங் ஸ்டாக் வந்து 50,000. அடுத்ததாக சன்ட்ரி டெட்டாஸ் வேல்யூவும் 3,50,000. லைபிலிட்டி சைடில் கொடுத்துருக்க வேல்யூ படி ஃபஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். சன்ட்ரி கிரெடிட்டாஸ்லேயும் நம்ம க்ளோசிங் வேல்யூவை ஃபில் பண்ணிக்கலாம் 1,75,000. அடுத்ததாக நம்மளுடைய கேபிட்டல் கால்குலேட் பண்ண போகிறோம். நம்மளோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா
ஓப்பனிங் கேபிட்டல் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2,35,000 ப்ளஸ் நம்மளுடைய நெட் ப்ராஃபிட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் விச் இஸ் 80,000. ஆட் பண்ணிங்கன்னா 3,15,000 வருது. அதோட மைனஸ் ட்ராயிங்ஸ் அமௌண்ட் 40,000 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வர வேல்யூ வந்து 2,75,000. இப்போ நம்ம நம்மளுடைய லைபிலிட்டி சைட் அண்ட் அசெட் சைட் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ லைபிலிட்டி சைட் ஃபஸ்ட் ஆட் பண்ணலாம் 4,50,000. அதே மாதிரி நம்மளுடைய அசெட் சைட் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் நம்மளுக்கு 4,50,000 வரும். நம்ம அசெட் சைட் டோட்டல் பண்ணுறோம். அசெட் சைடும் நம்மளுக்கு வந்து 4,50,000 வருது. ஸோ நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆயிடுச்சு. ஸோ இந்த சம் ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். பாரதி டஸ் நாட் மெயின்டைன் ஹர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம். From the following details, prepare trading and profit and loss account for the year ending 31st March 2019 and the balance sheet as on that date. அடுத்தது நம்மளுக்கு கேஷ் புக்கோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். ரெசிப்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் கொடுத்துருக்காங்க, 2 சேல்ஸ் அக்கௌண்ட், 2 டெட்டாஸ் அக்கௌண்ட். அண்ட் பேமெண்ட்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், நம்மளுடைய கேஷ் பர்ச்சேசஸ், அண்ட் பை கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், நம்ம கிரெடிட்டாஸ்க்கு பேமெண்ட் கொடுத்தது, பை ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட், பை வேஜஸ் அக்கௌண்ட், அண்ட் பை பேலன்ஸ் கேரி டவுன், அதாவது நம்மளுடைய க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் கொடுத்துருக்காங்க, டெட்டாஸுடைய ஓப்பனிங் மட்டும் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் நம்ம ஃபைன் பண்ணணும், அதாவது நம்ம டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்ததாக கிரெடிட்டாஸுடைய ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துட்டாங்க, மிஷினரி அக்கௌண்ட்டுடைய க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் கொடுத்துட்டாங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அண்ட் டெப்ரிசியேஷன் ஃபார் மிஷினரி பை 10% பெர் ஆனம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்மில் நம்ம மிஸ்ஸிங் ஃபேக்டர்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டெட்டாஸோடைய க்ளோசிங் மட்டும்தான் இதில் கொடுக்கல. ஸோ நம்ம டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோசிங் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு இங்கே கிரெடிட் சேல்ஸும் கொடுத்துட்டாங்க, ஸோ அந்த டீட்டெயிலை நம்ம இங்கே ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் வர்றது தான் நம்மளுடைய க்ளோசிங் பேலன்ஸ். வர்ற க்ளோசிங் டெட்டாஸை வச்சு நம்ம பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெட்டாஸுடைய ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 38,000. அடுத்ததாக என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணுங்கள். அதாவது நம்மளுடைய கேஷ் புக்கில் டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 டெட்டாஸ், நம்ம டெட்டாஸ் கிட்டேருந்து கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஸோ அதையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் 1,20,000. அடுத்த டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்மளுடைய கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கிரெடிட் சேல்ஸையும் நம்ம வந்து நம்மளுடைய டெபிட் சைடு என்டர் பண்ணிக்கலாம். வேறு எந்த டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு டெட்டா சைடில் ஃபில் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ நம்ம இந்த அக்கௌண்ட்டை டோட்டல் பண்ணிடலாம். எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள், நம்மளுடைய டெபிட் சைடு தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ 1,78,000 நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கிறோம். அதே அமௌண்ட்டு நம்மளுடைய கிரெடிட் சைடும் போட்டு நம்ம டேலி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் வருதோ அதுதான் நம்மளுடைய க்ளோசிங் டெட்டாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் விச் இஸ் 58,000. ஸோ இந்த அமௌண்ட்டு தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் ஃபில் பண்ணுவோம். இப்போ அடுத்தனா நம்ம ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிடலாம். இந்த புக்ஸ் ஆஃப் பரணி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019. இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓப்பனிங் ஸ்டாக் அக்கௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஸ்டாக்கோட ஓப்பனிங் வந்து 40,000. அடுத்ததாக பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். பர்ச்சேசஸ்ன்றது நம்மளுடைய கேஷ் புக்லேயும் கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்மளுடைய கேஷ் பர்ச்சேஸ் அமௌண்ட். ஸோ கேஷ் பர்ச்சேஸ் அமௌண்ட்டையும் எழுதிக்கலாம். நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ்லேருந்து கிரெடிட் பர்ச்சேஸ் அமௌண்ட்டையும் ஃபில் பண்ணி நம்ம டோட்டல் பண்ணி அவுட்டர் காலத்தில் கொண்டு வந்துடுங்க. ஸோ கேஷ் பர்ச்சேசஸ் 56,000. அடுத்ததாக கிரெடிட் பர்ச்சேசஸ் 74,000. ஸோ நம்ம டோட்டல் பார்த்திங்கன்னா
1,30,000. அடுத்ததாக சேல்ஸோடைய கேஷ் பர்ச்சேசஸ் 1,60,000. அடுத்ததாக கிரெடிட் வேல்யூ வந்து 1,40,000. நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அவுட்டர் காலத்தில் 3 lakhs. அடுத்தது டோட்டல் வேஜஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேஜஸோட வேல்யூ வந்து 10,000. க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ 60,000. டோட்டல் பண்ணலாம். எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுடைய கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது. 3,60,000. அதே வேல்யூவை நம்மளுடைய டெபிட் சைடும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் டேலி பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் வருது, which is 1,80,000. அடுத்தது நம்ம கண்டுபிடிச்ச கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம கிரெடிட் சைட் கொண்டு வரோம். பை கிராஸ் ப்ராஃபிட் brought down 1,80,000. அடுத்ததாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம கேஷ் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த ஜென்ரல் எக்ஸ்பென்சஸை நம்ம இங்கே கொண்டு வரோம். நம்மளுடைய பிஎன்எல் அக்கௌண்ட்டில் போடுறோம் 24,000. அடுத்ததாக நம்மளுடைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்குற டெப்ரிசியேஷன் ஃபார் மிஷினரி 10%. அதாவது நம்மளுடைய 1,70,000லேருந்து 10%ன்னு பார்த்திங்கன்னா 17,000. டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம டோட்டல் பண்ணலாம். ஸோ எந்த சைடு ஹையராக இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுடைய கிரெடிட் சைடு தான் ஹையராக இருக்குது, 1,80,000. அதே நம்மளுடைய டெபிட் சைட் கொண்டு வரலாம், 1,80,000. இதை நம்ம பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 1,39,000 வருது. ஸோ நம்மளுடைய நெட் ப்ராஃபிட் 1,39,000. ஸோ நம்ம இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் நம்மளுடைய பிஎன்எல் அக்கௌண்ட்டில் நம்மளுடைய நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வாங்க பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2019. லைபிலிட்டி சைடு அண்ட் அசெட் சைடு. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அசெட் சைட் ஃபில் பண்ணிக்கலாம். கேஷ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,42,000. அடுத்ததாக நம்மளுடைய க்ளோசிங் ஸ்டாக் 60,000. நம்மளுடைய க்ளோசிங் டெட்டாஸ் நம்ம ஃபைன் பண்ணது 58,000. அடுத்தது மிஷினரியில் வந்து 1,70,000. இதுதான் அதோட க்ளோசிங் பேலன்ஸ். அண்ட் லெஸ் டெப்ரிசியேஷன் 17,000. நம்ம அதை லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வர வேல்யூ வந்து 1,53,000. ஸோ நம்ம அசெட் சைட் ஃபில் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்மளுடைய லைபிலிட்டி சைட் பார்க்கலாம். கிரெடிட்டாஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 52,000 கொடுத்துருக்காங்க க்ளோசிங் வேல்யூ. அண்ட் ஸோ அடுத்ததாக கேபிட்டல் கொடுத்துருக்க வேல்யூ வந்து 2,22,000 ப்ளஸ் நம்மளுடைய நெட் ப்ராஃபிட் 1,39,000. ஸோ டோட்டல் வேல்யூ 3,61,000. இப்போ நம்ம எல்லா வேல்யூஸுமே ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் டோட்டல் பண்ணலாம். அசெட் சைட் 4,13,000 அண்ட் நம்மளுடைய லைபிலிட்டி சைடும் சேம் வேல்யூ 4,13,000. அவ்வளோதான் இந்த சம்மு. நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக ஃபைண்ட் பண்ணிக்கோங்க கொஸ்டின்லேருந்து. ஸோ அதுலேருந்து நம்ம ப்ரொசீட் பண்ணி நம்மளுடைய ட்ரேடிங் பிஎன்எல் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டேலி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ்க்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் நம்ம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நம்ம அடுத்த வீடியோவில் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் 19 and 20 எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.